அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பேரறிவில் நிலைத்து ஆன்மாவை அறிந்து கொண்டு இறைநிலையும் உணர்ந்து அமைதியான வாழ்வை அடைய வேண்டும் என்று உள்ளத்துடிப்போடு இங்கு அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இப்பொழுது அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். 6 குணங்கள் என்றாலே அவ்வளவும் நற்குணங்கள் என்றதில்லை. இந்த வரிசையில் சொல்கிற போது தீமை பயக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களைத்தான் அருகுணம்னு சொல்கிறோம். அந்த 6 குணங்களும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடியதான் அந்த 6 குணங்களும். இந்த குணங்களோடு எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் யாருக்கும் நன்மை தராது. அதனால் அது தீய குணங்களை, விளைவுகளை தரத்தக்க குணங்கள் தான் இந்த 6 குணங்களும். இந்த 6 குணங்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கெடுத்து விடுவதோடு நமது கருமையத்தையும் களங்கப்படுத்திவிடும். அதனால் இந்த 6 குணங்களை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சியின் மூலமாக அருள்நாட்டம் உடையவர்கள் அத்தனை பேருடைய கடமையாகும். இந்த 6 குணங்களை பற்றி சொல்கிற போது 6 குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னால், இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான். அதை ஒரு கவியின் மூலமாக கொடுத்துருக்கேன். இறைநிலையே தன்னிருக்க சுழந்தழுத்தும் பேராற்றல் என்ற கவியில் அது கடைசியில் மனம் என்ற வரையில் அதுவே பரிணாமத்தில் வந்து முடியுது. அதனால் இறைநிலை ஆரம்பமாக பெற்று அது வளர்ச்சி தோறும் பரிணாமம், பிரபஞ்ச பரிணாமம் என்ற நிலையில் பல நிலைகளை கடந்து மனித மனதில் வந்து நிறைவு பெற்று அவனையே அவன் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். இந்த நிலைக்கு மனிதன் இந்த நிலையை உணர்ந்தால் இறைவன்தான் நானாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு உண்டாகி அந்த தெளிவின் மூலமாக வாழற போது வெற்றியும் அமைதியும் உண்டாகும். அந்த தெளிவு இல்லாத போது இறைநிலை உயர்வு தானே பிரபஞ்சத்தில், அந்த உயர்வு மாத்திரம் உள்ளத்தில் இருக்கிறது. அது அவன் அளவில் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இறைநிலை உயர்ந்தது தான், அதனுடைய துணி தான் நான் உயர்ந்தவன் என்றது. ஆனால் அங்கே என்ன இல்லை, மற்றவரும் உயர்ந்தவர்கள்தான், மற்றவர்களும் இறைநிலையிலிருந்து வந்தவர்கள்தான் என்ற நேர்நிறை உணர்வு இல்லாத போது இதை தன்முனைப்புன்னு சொல்லுவோம். தானே உயர்ந்தவன் என்று இறைநிலையை அப்போ ஒதுக்கி விட்டுட்டு இவனுடைய மனநிலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் பெரியவன் என்றான் பாருங்க. இதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு 2 வித எண்ணக்கோடுகள் உண்டாகுது. தான், தனது. தான்னா அதிகாரப்பற்று, எனக்கு அடங்கி இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறேன். தனது என்றால் பொருள் பற்று, எந்த பொருளானாலும் அது எனக்கு சொந்தமாக இருக்கணும், எனக்கு உரிமையாக இருக்கணும் என்பது பொருள் பற்று. இந்த அதிகாரப்பற்று,
பொருள் பற்று. இந்த இரண்டும், அந்த இரண்டு எண்ணக்கோடுகளும் எங்கேருந்து வருது? தன்முனைப்பு என்ற அறியாமையிலிருந்து வர்றதுதான். ஆக இந்த ரெண்டு எண்ணக்கோடுகளையும் நாம் சாதாரணமாக ஒரு தம்பதிகளை போல பாவிச்சு கொள்ளலாம் மனதுக்கு. இந்த இரண்டு தான் தனது என்ற தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அவைதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்கள். காரணம் என்னன்னா, இந்த பேராசைன்னு சொல்கிறோம் பாருங்க, அதை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மறு உருவங்கள் தான் மற்ற 5. பேராசையை நீங்கள் சீர்திருத்திட்டீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க, அதன் பிறகு மற்றதெல்லாம், மற்ற குணங்களெல்லாம் நல்ல நற்குணமாகவே இருக்கும். பேராசை அடங்காத போது அது வழியே செயல்பட துடிக்கிறீங்க, அதை தடுக்கிறாங்க ஒருத்தர், உடனே உடலில் உள்ள சக்தியெல்லாம் சேர்ந்து கொண்டு அவனை அழிக்க வேணும் என்ற எண்ணம் வருது பாருங்க. இதுதான் சினம். பேராசை, சினம், கடும்பற்று. இந்த பொருளெல்லாம் எனக்கே இருக்கணும், இன்னொருத்தர் தொடக்கூடாது, எனக்கு தேவையோ தேவையில்லையோ யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு தனக்காகவே குவித்து வச்சு கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணம் இருக்குது பாருங்க. இதுதான் கடும்பற்று. இதுவும் ஆசை தானே. பேராசை, சின, கடும்பற்று. முறையற்ற பால் கவர்ச்சி. பால் கவர்ச்சி என்பது ஒருவருக்கொருவர் ஆணும் பெண்ணும் உளம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நட்பு உண்டாகிறது தான் அது கணவன் மனைவி உறவு, அது சரியானது. ஆனால் அதற்கு முன்னதாக ஒத்துக்கொள்ளாத போதோ பொருந்தாத போதோ ஒரு தலைபட்சமாகவோ ஒரு முரட்டுத்தன்மையினாலேயோ ஒருவர் பேரில் ஆசை வைக்கிறதும் அதை தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறதும் அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. ஏனென்றால் கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே, எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையதன் ஆட்சி வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்களெல்லாம். ஆகவே அந்த பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து, சமுதாயத்துக்குரிய பொக்கிஷம், மனித குலத்துக்கு உரிய உயர்ந்த நீதி அது. அங்கே ஒத்துக்கொள்ளாத முறையற்ற பால் கவர்ச்சி அவசியம் இல்லை, அது கேடு விளைவிக்கும். ஏனென்றால் ஒரு குழந்தை உண்டானால் அதை யார் பராமரிக்கிறது? அந்த ஒப்புதலோடு அதை நாங்கள் 2 பேருமே சேர்த்து அந்த குழந்தையை நான் பராமரிக்கிறோம் என்ற ஒரு ஒப்புதல், ஒரு அக்ரிமெண்ட், அது ஏற்பட்ட பிறகுதான் பால் கவர்ச்சியை சரிப்படுத்தி கொள்ளணும். அது இல்லாத ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அதை சரிப்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு முயற்சி வறுமையானால் அதான் முறையற்ற பால் கவர்ச்சி என்று சொல்கிறோம். முறையற்ற பால் கவர்ச்சி. அதுக்கப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை. நான் எவ்வளோதான் சிறந்தவனாக இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுமை கொள்ள முடியறதில்லை சில சமயம். இது மனிதனுடைய இயல்பு. இவன் ஒரு உயர்ந்த செல்வந்தனாக இருப்பான், இன்னொரு செல்வந்தனை பார்த்தா என்ன போலேயே அவனை இருக்கானே, அவனை கொஞ்சம் அடக்கணும் அவனை நினைப்பான். அவ்வளவு, அதாவது பொறாமைன்னு சொல்கிறோம் பாருங்க. பொறாமை என்னன்னா அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையிலே இருக்கு, பொறுக்க முடியாமை. பொறுக்க முடியாமை தான் பொறாமை எனப்படுகிறது. பிறர் நலமாக இருந்தாங்கன்னா அதை பார்த்து கொண்டு இவனுக்கு பொறுக்க முடியறதில்லை.
அதனால் பொறாமை. இந்த பொறாமை ஏற்பட்டால் இந்த உள்ளத்தில் எந்த நன்மையும் நினைக்க முடியாது, நன்மையனும் தங்காது. ஏதாயிலும் கேடான எண்ணங்கள், பிறருக்கு தீங்கிழைக்க வேண்டிய எண்ணங்கள் தான் வரும். அதே போல் உயர்வையும் தாங்கிக் கொள்ள முடியாதே. தாழ்வாக இருந்தாங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ தாழ இருக்கிறான்னா அதை பயன்படுத்தி கொண்டு அடிமையை கொள்ளுதல், அவரை இழிவுபடுத்துதல் என்றது செய்கிறாங்களல்ல, அதுவும் கூடாது. இந்த உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை விட்டு அவரும் மனிதன்தான், நானும் மனிதன்தான், ஒருவருக்கொருவர் எந்தெந்த விதத்தில் உதவி செய்து கொண்டு வாழணும். அவர் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறாரு, செயலில், திறமையில், படிப்பில், நான் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறோம், இதை கொண்டு ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு வாழ்வது எப்படி. இதுக்கு பதிலாக அந்த உயர்வையோ தாழ்வையோ கண்டு அதனால் அவர்களை இழித்து கூறுவதோ அல்லது பொறாமைப்படுவதோ உயர்தாழ்வு மனப்பான்மை. இந்த உயர்தாழ்வு மனப்பான்மை வந்தால் நட்பு நிலைக்குமா, நல்லதே செய்யணுன்ற எண்ணம் வருமா, அதுவும் மனதை பாதிக்கும். வஞ்சம். வஞ்சம்னா அது உண்மையான அர்த்தத்தை நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ சினம் வருது, ஏதோ அவன் செய்கிற செயல் பிடிக்கலை, இவனுக்கு சினம் வருது. அந்த சினத்தின் பேரில் அவனை அடிக்கணும்னு போகிறான். ஆனால் அதே நேரத்தில் அவன் பக்கத்தில் அவனுடைய நண்பர் 2 பேர் அங்கே நிற்கிறாங்க, அதை பார்த்துட்டான். இந்த சமயத்தில் அவனை அடித்தன்னா அவன் 2 பேர் என்னை தீர்த்து கட்டிடுவாங்க. அதனால் இப்போ அவனை அடிக்கக்கூடாது, அவன் தனியாக போகிற போது பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க. தீமை செய்யக்கூடிய வேகத்தையும் திட்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காலத்தை எதிர்பார்க்குறானே, அதுக்கு பேர் தான் வஞ்சம். இது சாதாரணமாக கூட நம்ம நாட்டில் குடும்பங்களில் பார்க்கலாம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ, அதாவது பெண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ வந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த சமயத்தில் அந்த பெண் ஏதோ பேசுகிறான். இவனுக்கு சாதாரணமாக அந்த மாதிரி கொஞ்சம் துடுக்காக பேசினா உடனே அடிச்சு விடுறது பழக்கம். அதே போல் கையும் போகுது, மனமும் போகுது. ஆனால் உடனே பார்க்குறான், இந்த பெண்ணுக்கு அப்பா இருக்காங்க, அவன் என்ன தீர்த்து கட்டிடுவான், அல்லது அம்மா இருக்காங்க சும்மா விட மாட்டாவோ அவன் சொல்லி அவங்க போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். சரின்னு அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து குடிமை பிடிச்சிக்குவான். நீ என்ன சொன்னேன்னு. இதுதான் வஞ்சம். இருப்பு கட்டி வச்சு, சினத்தை இருப்பு கட்டி வச்சு காலம் வர்ற போது தீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் அதுக்குரிய செயல்களும் வஞ்சம். இந்த வஞ்சம் என்றது ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து அது தீர்த்து முடிகிற வரைக்கும் அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய மனநிலை புயலாக இருக்கும். அந்த மனநிலையில் ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா? அவன்தான் நீதியாக வாழ முடியுமா? முடியாது. ஆகவே இதெல்லாம் அந்த ஆசையின்பால், தன் பேரில் தனக்கே இருக்கணும் என்ற ஒரு ஆசையின்பால், அந்த ஆசை வேறுபடுற போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வச்சு, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசையின் வேற்று உருவங்கள் தான். ஆசை சீரமைத்துட்டா இந்த 6 குணங்களும் நிற்காது. ஆசை சீரமைத்தால் அது மன திருப்தி, மன நிறைவு என்றதாக மாறிடும். சினம் என்னாகும்? பொறுமை, சகிப்புத்தன்மையாக மாறிடும். பேராசை, சினம், கடும்பற்று எப்படி? ஈகை, நமக்கு போதும், அவர்களுக்கும் கொஞ்சம் இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும் என்ற அளவுக்கு ஈகையாக மாறும்.
அப்புறம் உயர்தாழ் மனப்பான்மை, நேர் நிறை உணர்வு. எல்லாம் அவனும் பிறந்தான் நானும் பிறந்தேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழும்போது இப்படி எல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு நாள் வரப்போகுது, சரி நானும் மூச்சு விட்டுவிடுவேன், அவனும் மூச்சு விட்டுருவான், அவ்வளோதானே. எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழக்கூடிய திறமையில் தான் உயர்த்தாழுதே தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு எல்லாரும் நேர்நிறை உணர்வு என்று சொன்னால் இறைவனுடைய இறைநிலையினுடைய கருணையில் செயலில் எல்லாம் ஒன்று தான், வித்தியாசமே இல்லை. இந்த உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி, ஒவ்வொருவருக்கும் புதிய பாடம் தினந்தோறும். பலகலை கற்றோர்க்கும் பாமரர்க்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு. இதுதான் உலக நியதி. அந்த நியதியின் கீழே எல்லாரும் சமந்தான் என்ற நேர்நிறை உணர்வு வந்துட்டுன்னா உயர்வு தாழ் மனப்பான்மை போய்விடும். வஞ்சம் என்பது சினம் வந்து இருப்பு வச்சதானே. ஆனால் சினம் எழப்போதே நமக்கு நம்ம முறைப்படி சினம் வரக்கூடாது, சினத்தை தவிர்க்க வேணும். சினத்தை தவிர்த்து விட்டோமானா மிச்சம் இருப்பது என்ன? அமைதி, பொறுமை. அப்போ வஞ்சம் என்பது இருக்காது. அந்த வஞ்சம் என்ன ஆகும்? மன்னிப்பு. சினத்தை விட்டுட்டீங்க, அவங்களுக்கு நாம் ஒன்றும் செய்யக்கூடாது, நல்லா இருக்கட்டும். அது மாதிரி மன்னிப்பு என்பதாக மாறிடும். ஆசை நிறைமனமாகவும் சினம் அமைதியாகவும் அதில் சகிப்புத்தன்மையாகவும் கடும்பற்று ஈகையாகவும் முறையற்ற பால்கவர்ச்சி கற்பாகவும் உயர்தாழ் மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சம் மன்னிப்பாகவும் மாறிவிடும். அப்படி மாற இல்லையானால் இந்த 6 குணங்களும் மனிதனிடத்த செயல் வடிவம் பெற போது 5 பழிச்செயல்கள் வரும். 5 பெரும் பழிச்செயல்கள்னா பொய், கொலை, களவு, சூது, விபச்சாரம், இவைகளெல்லாம் 5 பெரும் பழிச்செயல்கள்னு சொல்லுவோம். இந்த பழிச்செயல்கள் மூலமாக மனிதன் வாழ முடியுமா? அந்த வாழ்க்கையில் அவனுக்கு எந்த முறையில் வாழ்க்கை அமையன்னுட்டு பார்த்தோம்னா துன்பமயமாகவே இருக்கும், தனக்கும் பிறருக்கும். ஆகவே இந்த 6 குணங்களையும் முறையாக சீரமைத்து கொண்டு அவைகளை மாற்றியமைத்து கொண்டால் மனிதன் வாழ்வு தூய்மையாக இருப்பதோடு 6 குணங்கள் தூய்மை செய்தாலே நீண்ட காலமாக வந்த வினைப்பதிவுகளெல்லாம் தானாகவே சமமாகிவிடும். அப்படி சமமாகிற போது இறைநிலை உணர்வும் தவத்தில் உள்ள ஒரு பற்றும் ஏற்படும். அதன் மூலமாக இறைநிலை உணர்ந்து மனிதன் தூய்மை அடைந்து முதல்ல விலங்கின வாழ்க்கை விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். இங்கே இந்த 6 குணங்களை சீரமைத்து கொண்ட உடனேயே பழிச்செயல் செய்யவே மாட்டான். அதனால் விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு விடுறான். முதல்ல மனிதனாக மாறுறான். மனிதனாக மாறின உடனே நான் யார்? இறைநிலையில் இருந்து பரிணாமத்தில் இவ்வளோ காலம் தாண்டி இப்பொழுது நான் மனிதனாக இருக்கேன். இப்போ நான் சேர வேண்டிய இடம் இறைநிலையோட என்ற எண்ணமும் அதற்குரிய பயிற்சிகளும் அதுக்குரிய வாழ்க்கை முறைகளும் அவனுக்கு வந்துடுற போது இவனே இறைவனாக மாறுகிறான். முதல்ல மனிதனாக மாறுறான், விலங்கினத்தில் இருந்து மனிதனாக மாறுறான், அடுத்தபடியாக தெய்வமாக மாறுகிறான். அதுதான் மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய பேர். அந்த பேர் அடைய வேணுமானால் இந்த 6 குணங்கள் சீரமைக்க வேண்டும். 6 குணம் சீரமைக்கலைன்னு சொன்னால் அவ்வப்போது எழக்கூடிய துன்பங்கள் ஒன்று. இந்த 6 குணங்கள் சீரமைக்கலைன்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்கள். நம்முடைய ஜீவகாந்த சக்தி அதிக வேகமாக செலவாயிடும். அப்படி செலவாயிட்ட போது ஜீவகாந்த சக்தி குறைய குறைய உடலில் பல வியாதிகளெல்லாம் துளிர்க்கும். இதோட நீண்ட காலமாக வரக்கூடிய கரு அமைப்பு பதிவு இருக்குது பாருங்க, அந்த பதிவில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நோய்களாகவும் மனக்கலங்கங்களாகவும் மனிதனை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த 6 குணங்களில் ஒன்று கூட
நாம் வளர்க்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் அதை உட்கார்ந்து ஆராய்ந்து செய்து இதனால் எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் தேவையில்லை. பேராசையாக தேவையில்லை. ஆசையை சீரமைக்கணும். அதற்கு முறையாக நாம் பயிற்சி முறை ஏற்படுத்தியிருக்கோம். சினம் தவிர்ப்பது எப்படி என்ற பயிற்சி முறையை கொடுத்துருக்குறோம். அதையும் சரிப்படுத்தி கொள்ளலாம். ஈகை இல்லாத மனித குலத்தில் வாழ்க்கை சரியாக இருக்காது. ஆகவே என்னால் இயன்றதை, எனக்கு மிச்சம் உள்ளதை பிறருக்கு உதவி கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுத்து கொண்டு எந்தெந்த செயலை எப்படி எப்படி செய்யணும் என்று தீர்மானிக்க வேண்டியது. அதன் பிறகு கற்பு, முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து விடுபடுறதுக்கு கற்புனுடைய மேன்மையும் அது தத்துவ முறையிலையும் சரி விஞ்ஞான முறையிலையும் சரி அதனுடைய பயனை தெரிந்து கொண்டு அந்த வழியில் கற்பை பாதுகாத்து கொள்கிற அவசியம், அந்த பயிற்சியும் வேண்டும். அதன் பிறகு வஞ்சம், மன்னிப்பாக மாறணும். இந்த 6 குணங்களும் 6 நற்குணங்களாக மாற்றிவிட்டால் மனிதனே தேவன்தான். தேவன் என்று சொன்னால் தெய்வன் என்ற வார்த்தை தான் தேவனும் அறிவு வந்திருக்குது. அதனால் தெய்வனாக மாறிவிடுகிறான். அதே போல் அது யாருக்கோ அல்ல, ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது. இறைநிலையை தவிர்த்து பிரபஞ்சத்தில் இன்னொன்று இல்லை. அதனுடைய பரிணாமத்தில் வேறு வேறான இயக்கங்களும் விளைவுகளும் வர்றதை வச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பேர் வச்சிருக்குமே தவிர ஒரே விதை எப்படி மரமாக வளர்ற போது அது அடித்தண்டு, கிளைகள், இலை, பூ, காய், பழம், கொட்டைன்னு வருதா, அதே போல் பிரபஞ்சத்தில் என்னை இறைநிலையில் இருந்து எல்லாமே பரிணாமம் அடைந்த போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த நிலையோடு ஒன்றி எப்பொழுதும் அதே விரிந்த மனப்பான்மையில் ஒருவருக்கொருவர் உதவியும் துன்பம் செய்யாதையும் நான் இருப்பேன் என்ற தீர்வு செய்து கொண்டால் 6 குணங்கள் எழவே எழாது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.